அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போகலாம். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஈரோடு. ஈரோடில் மொத்தம் 8 தொகுதி. 8 தொகுதியும் ஏடிஎம்கே தான் வின் பண்ணுது. இது நீங்கள் இதுவரையிலும் பார்க்கும்போது எல்லாமே என்னமோ ஏடிஎம்கே செட்டிங் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது எல்லாமே ஏஐ பண்ணது. அதனால தான் சொன்னேன், முதல்ல ஒரு முட்டாள் பண்ணால் அதுக்கப்புறம் அது 4 முட்டாளை வச்சு பண்ண வச்சுருக்கேன்னு. அடுத்தது கள்ளக்குறிச்சி. 4 தொகுதியும் ஏடிஎம்கேக்கு தான் போகுது. ஸோ இது 4 முட்டாள்களோட அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரத்தில் இருக்கிற 4 தொகுதியும் ஏடிஎம்கேக்கு தான் போகுது. அது உத்தரமே இருந்தாலும் சரி, ஆலந்தூராக இருந்தாலும் சரி. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தால் கூட 6 தொகுதியும் உங்களுக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் போகுது. சில தொகுதிகளில் டிஎம்கே ஜெயிக்கிற தொகுதியில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அடுத்தது கரூரில் இருக்கிற 4 தொகுதியும் ஏடிஎம்கேக்கு தான் போகுது. கரூர் யாரோட கோட்டை, யாரோட ஃபோர்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இருந்தால் கூட அதில் ஒரு தொகுதி கூட வரல, ஏஐ பிரகாரம், நான் சொல்லலை. அடுத்தது கிருஷ்ணகிரியில் 6 தொகுதி. 6 தொகுதியுமே ஏடிஎம்கேக்கு தான் போகுது. இதில் ஒரு தொகுதி கூட டிஎம்கேக்கு வரல. இதுதான் ஏஐயோட காமெடி. அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன், 4 முட்டாள்களோட போட போகிறேன்னு சொல்லிட்டு. அடுத்த தொகுதி மதுரை மாவட்டம். மதுரையில் 10 தொகுதியும் போகுது. உங்களுக்கே தெரியும், அதில் சிட்டிங் மினிஸ்டர் 2 பேர் இருக்கிறாங்க. இவர் மூர்த்தி இருக்கார், அப்புறம் நம்ம பிடிஆர் இருக்கார், மாண்புமிகு அமைச்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் 3 சீட்டும் ஏடிஎம்கே தான் போகுது. ஒரு சீட்டு கூட இதுலேயும் டிஎம்கேக்கு இல்லை. அதை தான் சொன்னேன், 4 முட்டாள்களோட போட போகிறேன், கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு. பர்செப்ஷனுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நாகப்பட்டினம் டிஎம்கே ஜெயிக்கிற தொகுதியும் வரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்வேலூரில் டிஎம்கே ஜெயிக்குது. ஏடிஎம்கே நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற 6 தொகுதியும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்குது. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம போவோம். அடுத்த டிஸ்ட்ரிக்டில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நாமக்கலுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் நீலகிரியில் 3 தொகுதியுமே ஏடிஎம்கே தான் ஜெயிக்குது. உங்களுக்கு தெரியும், இது வந்து ஆர் ராசா எம்பியாக எடுத்து நின்ற தொகுதி. அவர் எவ்வளோ எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுவும் நிற்கல. பெரம்பலூரில் இவர் ராசாவோட சொந்த தொகுதி. அதுலேயுமே 2 தொகுதியும் ஏடிஎம்கே தான் போகுது. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்க்கலாம். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டை பழைய ஏடிஎம்கே. இப்போது அவர் காங்கிரஸில் இருக்கார், திருநாவுக்கரசு. அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரியும். அது மாதிரி அங்கே டாக்டர் விஜயபாஸ்கர் இருக்கார். ஆனாலும் அது எல்லாமே ஏடிஎம்கேக்கு போகுது. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பரமக்குடி வந்து இதில் டிஎம்கேக்கு போகுது. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதனால தான் நான் முதலையே சொன்னேன், சில தொகுதியெல்லாம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு. பரமக்குடியில் ஒரு தொகுதி வந்து டிஎம்கேக்கு போகுது, பாக்கி 3 வந்து போகுது. ராணிப்பேட்டை இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அது 4 தொகுதியுமே ஏடிஎம்கேக்கு தான் போகுது. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்க்கலாம். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சேலம் உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் அவ்வளோவா ஆச்சரியப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் அவரோட ஏரியா. அது 11 தொகுதியும் ஏடிஎம்கேக்கு போகுது. இதில் எதுவும் எதுவும் பண்ணியிருக்காதுன்னு நினைப்பீங்க. சிவகங்கை 4 தொகுதியுமே போகுது. அங்கே கார்த்திக் சிதம்பரம் முன்னாள் அமைச்சர், இவர் சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நின்று ஜெயிச்ச ஏரியா அது முன்னாடி. ஆனால் அதுலேயும் ஒன்று கூட டிஎம்கே வரல. அடுத்து நம்ம தென்காசி பார்க்க போகிறோம். தென்காசிலையும் 5 தொகுதியும் டிஎம்கேக்கு தான் போகுது, ஏஐடிஎம்கே தான் போகுது. அதுக்கு அடுத்த மாவட்டம் தஞ்சாவூர். இது வந்து டெல்டாவில் வந்து விவசாயிகள் அதிகமாக இருக்கிற மாநிலம். இது வந்து டிஎம்கேவோட கோட்டைன்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்த ஏரியா. ஆனால் விவசாயிகள்லாம் எதிர இருக்க மாதிரி வருது. இன்றைக்கி தான் நினைக்கிறேன், இல்லை இன்றைக்கி நேற்றுக்கோ தஞ்சாவூரில் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க நம்மளோட முதலமைச்சர் போகும்போது. இதோட இம்பேக்டாக கூட இருக்கலாம், நம்மளோட ஏஐக்கு நிறையா தெரிஞ்சிருக்கலாம். தேனி
தேனி இப்போ யார் தொகுதி? நாலுமே ஏடிஎம்கே தான் போகுது. ஓபிஎஸ் ஐயா வர்றதோட இது அது. தூத்துக்குடி யார் ஸ்ட்ராங்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டதுக்கான பதில் வந்திருக்கும். ஏன் இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் இது வரல எப்படியாவது ஜெயிச்சிருக்கா? இருக்கு இல்லை, அதான் வந்து நாம் தமிழர் ஏன் வைக்கலன்னா, நாம் தமிழர் ஒன்றில் கூட வரல. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து ஆமாம். புரியல. அவங்கள எடுக்காது. நான் என்ன மட்டும் தான் எடுத்து. சாரி. அது நீங்கள் ஏஐயில் வந்து பர்சன்டேஜ் வைஸ் வந்தது. ஆனால் அது 4ஆவது வந்ததுனால ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுத்து போட்டோம். எல்லாத்தையும் எடுத்து போட்டால் ரொம்ப பெருசாக ஏஐ நிராகரிச்சது. நான் நிராகரிக்கல. அதோட ஓட்டு பர்சன்டேஜ். ஆனால் டிவிகேவோட 3rd வருது எல்லா இடத்துலையும். டிவிகே வந்து 3rd வருது. ஆனால் நாம் தமிழர் வந்து 4th தான் வருது. அதனால முதல் 3 மட்டும் எடுத்து போட்டு வந்துடும். ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. நூற்றி 89 தொகுதி ஏடிஎம்கேவும் 45 வந்து டிஎம்கேவும் வருது. இது வந்து ஒரு ஏஐயோடது, ஃபர்ஸ்ட் ஏஐயோடது. 189 தொகுதி. அது சொன்னா நல்லா இருக்காதுல்ல. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, பர்செப்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தது. யாராலையும் அதனால தான் சொல்லும்போதே சொன்னேன், ஒரு முட்டாள் சொன்னது இன்னொரு 4 முட்டாள்கிட்டையும் கேட்டு நான் உங்களுக்காக போடுறேன். இதோ இப்போ சொல்கிறேன். இல்லை, கடைசியில் நான் 4த்தையும் ஒன்றா போட்டிருக்கு. 4த்தையும் ஒன்றா காமிக்கிறேன். அது மட்டும் போதுமா? சரி. இது வந்து 189 வந்து ஏடிஎம்கே, 45 வந்து டிஎம்கே. இல்லை, ஸோ ஆமாம், இது வந்து 2வது இது நீங்கள் சொன்னதுனால நான் கடைசியிலேயே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்லையே அரசியல் கோமாளின்னு தான் ஆரம்பிச்சிருப்பேன். அரசியல் கோமாளின்னு தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஏஐ எந்த அளவுக்கு ஹியூமனை வந்து அந்த அளவுக்கு வரலன்றதுக்காக தான் நான் இது. இப்போ நீங்கள் கேட்டதுனால வெறும் லாஸ்ட்டில் மட்டும் பார்க்கலாம். இது வந்து செகண்ட் ஏஐ. இதில் வந்து 204 தொகுதி ஏஐடிஎம்கேவும் 30 தொகுதி 30 தொகுதி டிஎம்கே. 204 தொகுதி ஏஐடிஎம்கேவும் 30 தொகுதி டிஎம்கேவும் செகண்ட் ஏஐ சொல்லியிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 3rd ஏஐ போகலாம். நீங்கள் கேட்டதுனால எதுவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போகாமல் ஃபைனல் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தேர்டு ஏஐ வந்து 187 தொகுதி ஏஐடிஎம்கேவும் 47 தொகுதி டிஎம்கேவும் வந்திருக்கு. 4வது ஏஐயும் அதே தான் சொல்லியிருக்கு. 4வது ஏஐயும் 187-47 தான் கொடுத்துருக்கு.
இப்போ நீங்கள் நாலுத்தையுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம், நீங்கள் நம்பக்கூடாதுன்றதுக்காக தானே சொல்கிறேன். ஆமாம், நம்பக்கூடாது. ஆமாம், நான் என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அரசியல் கோமாளின்னு போட்டு தான் போட்டிருக்கேன். சில சமயம் கோமாளி. சரி சரி, ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் அது எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் வந்து டிஎம்கேக்கு வந்துட்டார், ஆனால் ஓபிஎஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு போகல. நான் சொல்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அதனால் ஒரு கூட்டத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த லீடர் சொல்லியிருக்காரு, எதிர்கட்சி தலைவராக உட்காந்து பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் ஒரு 10 லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஒரு 10 லட்சம் பேர் ரிட்டையர்ட் இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி சேர்த்தாலே ஒரு 80 lakhs வரும். அதில் 80 to 90% இந்த சைடு மாறினாங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் கேட்டதுக்கான நான் சொல்கிறேன், இது சொல்லலை. உங்களுக்கு தெரியும், டிஎம்கே 25%, ஏடிஎம்கே 25% ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்காங்க. பிஜேபி லாஸ்ட் டைம் வாங்கின ஓட்டு வந்து 18% வேணாம், 10% சேர்த்திங்கன்னா 35% ஆச்சு. இந்த சைடு நான் கணக்கே சொல்லலை, ஏன் சொல்லலைன்றது சொல்கிறேன். நான் எடப்பாடியை பற்றியும் பேசல, நான் பேசுறது கட்சியை பற்றி. கட்சியை பற்றி பேசுகிறேன். தோத்துருக்கு ஃபிஷியாக இருக்கு. அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை கேட்க கிளாட் அது என்னோட யூடியூப்பில் வரும், நான் போடுறேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன், போடுறேன் எல்லாமே. இப்போ வந்து நான் சொன்னது வந்து வெறும் எம்ப்ளாயீஸ் மட்டும் தான் சொன்னேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அவங்க சொன்னதை நீங்களே எடுத்து போட்டிருக்கீங்க, எதிர்கட்சி தலைவராக உட்கார வைப்பறேன்னு சொன்னது. அது நடந்ததுன்னா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. நான் சொல்ல விடாமல் நீங்கள் தடுத்துட்டீங்க. நான் திரும்பி சொல்கிறேன், 25% ஏடிஎம்கே, 25% டிஎம்கே, 18% வாங்கினாங்க லாஸ்ட் டைம் பிஜேபியோட கூட்டணி. 18% வேணாம், 10% சேர்த்தாலே 35% ஆச்சு ஏடிஎம்கேயோட கூட்டணி. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒரு 70 to 80% அந்த சைடு போனாங்கன்னா 10 to 12% வரும். 10 to 12% வரும். அந்த 10 to 12% வந்ததுன்னா கிட்டத்தட்ட 50%, 47 to 50% அந்த சைடு போச்சுன்னா ரிசல்ட்டு அப்படி தான் மாறும். 50 to 55% வந்தால் தான் இந்த ரிசல்ட் வரும். எனக்கும் தெரியும், நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு எலெக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லை, ஏஐயில் போட்டதை வந்து சொல்கிறேன்னு. ஏஐ போட்டது பிறகு ரிசர்ச் பண்ணும்போது இது வந்தது. விவசாயிகள் எதிர்பார்க்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எதிர்பார்க்காங்க. இது 2 செக்ஷன் மாறினாலே டோட்டலாக எலெக்ஷன் சினாரியோ மாறிடும். சரி, ஒத்துக்காதது மாறுது. எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வரப்போகுது May 4th தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. ஏஐ வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை. யூஎஸ் இப்போ பாம்பு போட்டுட்ருக்காங்க ஈரானில், அதில் ஒரு ஸ்கூல் மேலே போட்டிருக்காங்க, அதுவும் கேர்ள்ஸ் ஸ்கூல் மேலே. அது கிளாட் வந்து கொடுத்தது அந்த டார்கெட்டை. ஸோ ஏஐ எல்லாமே கரெக்டாக தான் கொடுக்கும், ஏஐ எல்லாமே தப்பாக தான் கொடுக்குன்றது நெசசிட்டியே கிடையாது. அப்படிப்பட்ட யூஎஸோட கிளாடு தப்பாக கொடுக்கும்போது, டார்கெட் கொடுக்கும்போது, இங்கே இருக்கிற ஏஐ தப்பாக கொடுக்குறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லைல்ல. ஸோ 50 to 55% வந்தால் தான் இது மாறும். 55% வருமா அப்படின்றத மக்கள்கிட்டயே சொல்லலாம். May 4 நம்மளோட இதோட பார்க்கலாம். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், 4 முட்டாள்கள் அனலைஸ் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து போட போகிறேன்னு. அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் போட்டேன்னு சொன்னேன். நீங்கள் எல்லோரும் நான் என்னமோ இப்போ சொன்ன மாதிரி என்னை கேள்வி கேட்குறீங்க. நான் எதுவும் சொல்லலை. இதோட ஒவ்வொன்றுத்துக்கும் பர்சன்டேஜ், ஒவ்வொரு கட்சிக்கான பர்சன்டேஜ் அசம்பிளி வைஸ் நான் வச்சுருக்கேன். வேணுன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நான் காட்டுறேன். எனக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் ஒன்றே ஒரு சம்மந்தம் தான், ஓட்டு போடுறது மட்டும்தான். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன் தவிர்த்து நான் ஏடிஎம்கே ஜெயிக்கும், டிஎம்கே ஜெயிக்கும், டிவிகே ஜெயிக்கும், என்டிகே ஜெயிக்கும் நான் சொல்லவே இல்லை. ஒரு 4 முட்டாள்கள் பண்ணதை சரி எல்லாரும் என்ஜாய் பண்ணட்டும், எல்லாரும் டென்ஷனாக இருக்கும்.
லைஃப்பில் எப்போதும் எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஒரு நடுவில் ஒரு காமெடி வேணும்ல. சரி, ஏடிஎம்கே ஜெயிக்குது, டிஎம்கே ஜெயிக்குதுன்னு காமெடி இல்லை. லெட் மீ கம்ப்ளீட். சரி, கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணதுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு டைம் இருக்குது. ஏடிஎம்கே ஜெயிக்குது, டிஎம்கே ஜெயிக்குது, டிவிகே ஜெயிக்குது, என்டிகே ஜெயிக்குதுன்றது இல்லை இது கொஸ்டின். இன்னைக்கு பிரகாரம் பர்செப்ஷனில் 200 சீட்டு ஒரு கட்சி, எந்த கட்சி, டிஎம்கே தான் சரி, ஏடிஎம்கே தான் சரி, ஜெயிக்குதுன்றது பிரம்ம பிரயத்தனம். அதில் வந்து டவுட்டே இல்லை. ஸோ அதை அப்போ சொல்லும்போது நம்ம ரசிக்கலாம். ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் ஏடிஎம்கே ஜெயிக்குமா, டிஎம்கே ஜெயிக்குமா, என்டிகே ஜெயிக்குமா, டிவிகே ஜெயிக்குமா, எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலாக வெரி சூன் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் இ-பேப்பரில் பாசிட்டிவ் ஆங்கிள்னு ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி எடுத்துகிட்டு வர போகிறேன்னா, இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். பை காட் கிரேஸ் ஐ திங்க் ஐல் பி ஏபிள் டு கம். இப்போ வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகுது, 100 பேர் செத்து போயிடுறாங்க. பெரிய ஹெட்லைன்ஸ் என்ன வருதுன்னா, 100 பேர் செத்து போயிட்டாங்க ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் தான் வருது. எப்போ பார்த்தாலும் ஒரே நெகட்டிவ். அதையே 900 people எஸ்கேப் அப்படின்னு போட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி 100 people டைன்னு போட்டால் அதே நியூஸ் தான். ஆனால் அந்த நியூஸை நம்ம யோசிக்கவே மாட்டேன்றோம். எப்போ பார்த்தாலும் இவன் செத்துட்டான், அவன் செத்துட்டான், அது போயிடுச்சு, இது போயிடுச்சு அப்படின்னு ஒரே நெகட்டிவாக இருக்குது. பேப்பரை தந்தாலும் சரி, டிவியை தந்தாலும் சரி. பாசிட்டிவாக யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க, பாசிட்டிவாக யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போது கடைசி அவங்களுக்கு கோவிடை பற்றி சொல்கிறேன், அப்போ தான் தெரியும் இந்த பாசிட்டிவ்னஸ் பற்றி. கோவிடில் வேர்ல்டு வைட் ஆஸ் எ டாக்டராக சொல்கிறேன், வேர்ல்டு வைடு நிறைய பேர் நிறைய டெத்ஸ் இருந்தது. ஆனால் ஏஷியன் கண்ட்ரீஸ்னு சொல்கிறத விட இந்தியாவை பற்றி நம்மளுக்கு எனக்கு நல்லா தெரியுன்றதுனால இந்தியாவை பற்றி சொல்கிறேன். இந்தியாவில் கோவிடில் டெத்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இதுக்கு ரீசன் வந்து இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லலை. ஜாயிண்ட் ஃபேமிலி பாண்டிங், ஒரு அஃபெக்ஷன், இதனால தான் டெத் வந்து இந்தியாவில் கம்மியாக இருந்தது. ஏன் யூரோப்பியன் கான்டினென்ட்ஸு, யூஎஸ் கான்டினென்ட்லாம் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே எல்லாம் இண்டிவிஜுவல் பேஸ்ட் சொசைட்டி. இங்கே ஒரு அஃபெக்ஷன், ஒரு பாண்டிங் எதுவுமே கிடையாது. கரெக்டாக சொல்லணும்னா, யாருக்கெல்லாம் லங்ஸ் டிசீஸ் வரும் அப்படின்னா, யாரெல்லாம் வெறுப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த லங்ஸ் ப்ராப்ளம் வரும். இந்த கோவிட் வந்து லெட் மீ கம்ப்ளீட். அதுதான் நான் சொல்றேன். சரி, டாபிக் மாத்தலாம். சரி, எலெக்ஷனுக்கே வரணும். சரி, எப்போ ஜாலியாக இருக்கணும், எப்போ ஜாலியாக இருக்க கூடாது அப்படின்றது டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம யார்? மக்கள் தான் டிசைட் பண்ண போகிறாங்க ஜாலியாக இருக்குதா இல்லையான்னு. சரி, ஏன் காமெடி சினிமா பார்க்கலையா? காமெடி டிவியில் பார்க்கலையா? எதுவும் பார்க்கலையா? ஸோ ஏஐ வந்து தப்பு பண்ணுமா பண்ணாதான்றதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டு. சரி, நான் சொல்கிறேன், ஏஐ என்னை பொறுத்தவரைக்கும் தப்பாக கொடுத்துருக்கு. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த மீட்டு. ஏஐ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஏஐன்னு ஒன்று ஏதோ பெருசு, ஏஐ தான் கரெக்டு, ஏஐ சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு. அப்படி இல்லை, ஏஐ நிறைய தப்பு பண்ணுது. அதனால தான் சொன்னேன் யூஎஸ் பாம்பிங்கை பார்த்து. அதுதான் நான் சொன்னேன். நான் வந்து ஏஐ கரெக்டாக சொல்லியிருக்குன்னு சொல்லவே இல்லை. ஏஐ வந்து எவ்வளோ தப்பு பண்ணுது. நான் அதுதான் ஈரானோட எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸ்கூலில் பாம்பு போட்டதை பற்றி கிளாட் பண்ணியிருக்கு, ஆனால் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஜெயிக்கும் தோப்பன்றதை மாதிரி நான் ஏஐ பற்றி நாலு ஏஐயும் எப்படி முட்டாள்தனமாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லதை வந்து ஏன் எல்லாரும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? ஏஐ தப்பு பண்ணும், ஏஐ கரெக்ட் பண்ணாது, ஹியூமன் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நான் வந்து ஏஐ தப்பு பண்ணியிருக்கேன், ஏஐ இது கரெக்ட் இல்லைன்னு சொல்றேன். ஸோ ஏஐ தப்பு மட்டும் தான் பண்ணணும் நீங்கள் சொல்றீங்களா? சொல்லுங்க, நீங்க சொன்னீங்களா? சொல்லுங்க. சரி, சொன்னீங்களா? சொல்லுங்க. ஏஐ தப்பு மட்டும் தான் பண்ணுமா? சி யூஎஸ் இன்டெலிஜென்ஸு கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் கணக்கில் பிளான் பண்ணி டார்கெட் அடிக்கும்போது ஸ்கூல் அடிச்சிருக்கு. அப்போ ஏஐ தப்பு பண்ணாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? டார்கெட்
கண்டிப்பா ஹியூமன் பீயிங்க ஏஐ ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. 100 இயர்ஸ் ஆனாலும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஹியூமன் ஸோ இது கூட போடும்போது எதுக்காக டிஎன் எலெக்ஷன் எடுத்தோம்னா ஏஐ எடுக்கும்போது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அப்போ ஏஐ வந்து அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் எடுத்தேன்.